அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். அ வெரி ஹாப்பி ரிப்பப்ளிக் டே. ஸோ இன்றைக்கி தான் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனை வந்து டாக்டர் அம்பேத்கர் டிராஃப்ட் பண்ணி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆனது. ஸோ இதை வந்து ஹாப்பியாக எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த ஹாப்பி நோட்டோட எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ 5G ஃபோன் லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ தான் ப்ரீபெய்டு வந்து ப்ரைஸ் ஹைக் பண்ணாங்க. இப்போ அடுத்ததாக போஸ்ட்பெய்டு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அதுவும் என்னென்னு பார்த்துடலாம். போக்கோவுடைய X சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து நிறைய இடங்களில் லிஸ்டிங்காக இருக்குது. அதுவும் பார்த்துடலாம். Oneplus 10 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆகுது. பட் Oneplus 10 Ultra அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பற்றி தெரிய வந்திருக்கு. எல்லாமே பார்த்துடலாம் டெக் நியூஸ் நம்பர் 743ல. இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இந்தியன் கவர்மெண்ட், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்னாலஜி டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்காக ஒரு டெடிக்கேட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணுறாங்க. கூடிய விரைவில் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியுது. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு அண்ட் iOS-ஐ ரீப்ளேஸ் பண்ணுற வகையில் இந்தியாவுக்கான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது Indus OS இந்த பேரில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக எல்லாருமே யூஸ் பண்ணுறது ஆண்ட்ராய்டு அண்ட் iOS தான். ஸோ இதை தாண்டி வந்து தேர்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து எதுவுமே இல்லை. அதனால் இந்தியாவுக்காக ஒரு டெடிக்கேட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஃப்யூச்சரில் சேஃப்டி ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் Indus OS கூடிய விரைவில் இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. இப்போ தான் டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே அவங்களுடைய ப்ரீபெய்ட் பிளான்ஸ் உடைய ப்ரைஸ் ஹைக் அனௌன்ஸ் பண்ணி முடித்தாங்க. இப்போ அடுத்ததாக வந்து போஸ்ட்பெய்ட் பிளான்ஸ்க்கான ப்ரைஸ் ஹைக் இவங்க ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இந்த போஸ்ட்பெய்ட் பிளானுடைய ப்ரைஸ் ஹைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வோடஃபோன் தரப்புலேருந்து தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா வோடஃபோனுடைய சிஇஓவே இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா போஸ்ட்பெய்டுடைய ப்ரைஸ் ஹைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க பண்ணதாகும். அதனால் நாங்கள் இந்த வருஷம் 2022 மிட்டுக்குள்ளே நாங்கள் போஸ்ட்பெய்டுடைய ப்ரைஸ் ஹைக்கும் பண்ணுவோம். வோடஃபோன் மட்டும் இல்லை, ஏர்டெல்லும் ஜியோவும் வந்து ப்ரைஸ் ஹைக்கான டீட்டெயில்ஸில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை போஸ்ட்பெய்ட் யூஸராக இருந்தால் போஸ்ட்பெய்ட் பிளான்ஸ்க்கான ப்ரைஸ் ஹைக்கும் 3 டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸும் பேக் டு பேக் அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஜியோ அவங்களுடைய ஜியோ ஃபோன் நெக்ஸ்ட் 4G ஃபோன் ஆல்ரெடி லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்ததாக 5G ஃபோனில் இவங்க ஒர்க் பண்ணுறதா தெரியுது. ஸோ இந்த 5G ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஸ்னாப் ட்ராகனோட கொலாப் பண்ணி தான் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஸோ ஸ்னாப் ட்ராகன் சிப்செட், அதாவது லேட்டஸ்ட்டாக அவங்க லான்ச் பண்ண ஸ்னாப் ட்ராகன் 480 இந்த சிப்செட்டில் தான் இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரிய வந்திருக்கு. கூடவே இன்னும் சில ஃபீச்சர்ஸ், அதாவது IPS LCD பேனல், டுவல் கேமரா, 13 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், 5000 mAh பேட்டரி, அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 11 அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபீச்சர்ஸும் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ ஜியோ தரப்புலேருந்து ஒரு 5G ஃபோன் இந்த வருஷம் கடைசிக்குள்ளே ப்ராப்ளி நவம்பருக்குள்ளே இவங்க இந்தியாவில் லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, ஜியோ அவங்களுடைய 5Gக்கான ரோல் அவுட் பிளானும் வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க. நேற்றே நம்ம டெக் அப்டேட்டில் பார்த்துருந்தோம். இன்றைக்கி வந்து அவங்களுடைய 5G ஸ்பீட் டெஸ்ட் இதுக்கான ரிப்போர்ட் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ 5G ஸ்பீட் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4Gயோட அவங்க கம்பேர் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து கிட்டத்தட்ட 400 to 420 Mbps ஸ்பீட் வரைக்கும் மேக்ஸிமம் அவங்களுடைய 5G நெட்வொர்க்கில் இங்கே அச்சீவ் பண்ணியிருக்கதா தான் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் ரிவீலாக இருக்குது. ஸோ இதை வந்து 4Gயோட கம்பேர் பண்ணும்போது அப்லோட் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15x ஃபாஸ்டர் அப்படின்னு தெரியுது. அதே டவுன்லோட் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8x ஃபாஸ்டர் அப்படின்னு தெரியுது. ஸோ ஜியோடைய 4Gயோட 5G வந்து அவங்களே கம்பேர் பண்ணி ஸ்பீட் டெஸ்ட் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. சாம்சங் கேலக்ஸி S22 சீரீஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரீ ஆர்டர்ஸே குளோபலில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால் ப்ரைஸஸும் ஆல்மோஸ்ட் ரிவீலாக இருக்குது. அதோட S22 Ultra அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நோட்டை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. S Pen இன்டெகிரேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த S Penக்கான கட் அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபோனுடைய பாட்டமில் வந்து ஒரு சின்ன கட் அவுட் பண்ணி வந்து S Pen இன்சர்ட் பண்ணுற மாதிரி வந்து இவங்க கொண்டு வர மாதிரி தான் இங்கே அவுட்லுக் ரிவீலாக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் நோட் தான் வந்து S22 Ultra அப்படிங்கிறது ஃபைனலைஸ் ஆகிடுச்சு. கூடவே ஆடட் ஆன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் இருக்குது. அதோட 108 மெகா பிக்சல் பிரைமரி சென்சாரோட வருது. 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. 2x டைனமிக் AMOLED பேனல்னு இந்த ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸோட S22 Ultra வந்து S Penோட இவங்க லான்ச் பண்ணுறாங்க. அதோட சாம்சங் உடைய ஃப்ளிப் டிவைஸ் Z Flip 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 59,666க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். உங்களுடைய ஓல்ட் ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை அப்ராக்சிமேட்டாக நீங்கள் 60,000K பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஆஃபர்ஸ் சாம்சங்குடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போகுது. ஸோ நீங்கள் ஒருவேளை இன்னோவேட்டிவ் ஸ்மார்ட் ஃபோன் இந்த மாதிரி ஃப்ளிப் டிவைஸ் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னா இப்போ வந்து ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. இந்தியன் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் மைக்ரோமேக்ஸ் உடைய Note 2 இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச் ப்ரைஸ் வந்து 13,490. பட் 1000 ரூபாய் இனாக்ரேஷன் ஆஃபர்னு சொல்லி
12,490க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அகைன் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது MediaTek Helio G95ல கொடுத்துருக்காங்க. கூடவே AMOLED பேனல், 60 Hz refresh rate, 48 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா, 5000 mAh பேட்டரி, 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு இந்த ஃபீச்சர்ஸ் கூடவே லிக்விட் கூலிங் சிஸ்டம், கிளாஸ் ப்ரொடெக்ஷன் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் அண்ட் ஃபீச்சர்ஸோட இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்ஃபினிக்ஸும் 5G ஸ்மார்ட் ஃபோனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஆல்ரெடி நம்ம டெக் அப்டேட்டில் பார்த்துருந்தோம். இந்த 5G டிவைஸ் உடைய அவுட்லுக் வந்து இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. கிளாசி பேக் பேனல், ட்ரிபிள் சென்சார்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே ரிவீல் ஆயிருக்கு. இன்ஃபினிக்ஸ் எப்பவுமே நல்ல அவுட்லுக்கோட தான் லான்ச் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, இவங்களுடைய 5G டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 900 அப்படிங்கிற மாதிரி சிப்செட்டும் ரிவீல் ஆயிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் இவங்க IPS LCD பேனலில் தான் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ டிஸ்பிளே IPS LCD பேனல், சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ இன்ஃபினிக்ஸ் தரப்புலேருந்து 5G ஸ்மார்ட் ஃபோன் கூடிய விரைவில் எதிர்பார்க்கலாம். Xiaomi இந்தியாவில் ஒரு புது லோகோ ட்ரேட்மார்க் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி Xiaomi Mi லோகோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் இருக்கும். பட் இப்போ இவங்க ஃபைல் பண்ணியிருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Black and White காம்பினேஷனில். ஸோ இந்த Black and White காம்பினேஷன் வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஆரஞ்சு காம்பினேஷன் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்களா லோகோவில், இல்லைனா வந்து இந்த லோகோ கீழே வந்து புது கம்பெனி புது ப்ராடக்ட்ஸ் இவங்க கொண்டு வர போகிறாங்களான்னு தெரியல. பட் இந்த மாதிரி ஒரு லோகோ இந்தியாவில் ட்ரேட்மார்க் ஃபைல் பண்ணியிருக்காங்க. Realme 9 சீரீஸ்க்கான இன்னொரு டீசர் இந்தியாவில் இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க அஃபிஷியல் ஹேண்டலில். அகேன் இந்த டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லான்ச் டேட்லாம் இல்லை. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் 5G டிவைஸாக லான்ச் பண்ணுறோம் அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் தான். ஸோ Realme 9 Pro அண்ட் 9 Pro Plus இவங்க கொண்டு வராங்க. 9 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 695, அதே 9 Pro Plus வந்து MediaTek Dimensity 920 அப்படிங்கிறது ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ இந்த சிப்செட்டோட வந்து இந்தியாவில் இது 5G டிவைஸாக கூடிய விரைவில் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஏன்னா டீசர்ஸ் நிறைய ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. Oneplus 10 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஏற்கனவே சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. குளோபல் லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா February அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த குளோபல் லான்ச்சில் இந்தியாவும் இவங்க இன்க்ளூட் பண்ணுற மாதிரி தெரியுது. ஏன்னா இந்தியாவில் இதுக்கான லான்ச் டீசர் ஒரு லேண்டிங் பேஜ் வந்து இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. இவங்க ரிவீல் பண்ணியிருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ஃபீச்சர்ஸ் இங்கே ரிவீல் ஆஇருக்குது. அதாவது Snapdragon 8 Gen 1, 120 Hz refresh rate, சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் லேண்டிங் பேஜில் ரிவீல் இருக்கிறதுனால ஃபெப்ரவரியிலே இந்தியாவில் இதோட லான்ச் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, OnePlus வந்து ஒரு சூப்பர் ஃபோனில் ஒர்க் பண்ணுறதாகவும் இது OnePlus உடைய டாப் டயர் ஃப்ளாக்ஷிப்பாக இருக்கலாம். இது OnePlus 10 Ultra இந்த பேரில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாப்புலர் டிப்ஸ்டர் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி OnePlus உடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. இதில் என்ன ஸ்பெஷலாக இவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா Oppo அண்ட் OnePlus வந்து இன்டெகிரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. Oppo உடைய ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லும்போது வந்து டாப் டயரில் வந்து அவங்களுடைய Find X சீரிஸ் இருக்கும். இந்த Find X சீரீஸில் இருக்கக்கூடிய சில ஃபீச்சர்ஸ் வந்து OnePlus 10 Ultraல இவங்க இன்டெகிரேட் பண்ணலாம் தெரியுது. எஸ்பெஷலி இந்த மேரி சிலிகான் சிப் இந்த மாதிரி விஷயங்கள் இன்டெகிரேட் பண்ணி OnePlus 10 Ultra இந்த ஸ்மார்ட் ஃபோனும் 2022க்குள்ளே இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. POCO உடைய X சீரீஸில் அடுத்ததாக POCO X4 இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா ஆல்ரெடி இது பெஸ்ட் சர்டிஃபிகேஷனில் மாடல் நம்பர்லாம் லிஸ்டிங் இருந்தது. இப்போ வந்து மானிக்கர், அதாவது பேரே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது POCO X4 5G இந்த பேரில் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது இந்தியாவில். அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரீபிராண்டட் ஸ்மார்ட் ஃபோன். POCO அப்படின்னு சொன்னாவே எப்போவுமே ரீபிராண்டட் தான். இதுவும் ரீபிராண்டடாக இருக்கலாம். ரெட்மியுடைய Note 11 ப்ரோவை இவங்க ரீபிராண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ Note 11 ப்ரோ குளோபல் வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 690 அப்படின்னு ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ ஒருவேளை இவங்க ரீபிராண்ட் பண்ணாங்கன்னா POCO X4 வந்து Snapdragon 690ல இவங்க லான்ச் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக இன்றைக்கி பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னென்னு பார்த்துலாம். இந்தியன் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துடைய பேர் என்னன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். பின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் VOT சீரிஸ். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து திவாகர். கங்க்ராச்சுலேஷன். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.